ஜெய் சாயிராம். பிரியமே, இந்த பதிவை முழுமையாக கேள். நானே உனக்கு சவால் விடுகிறேன். விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக பெறுவாய். காரணமே இல்லாமல் என்னுடைய சிரித்த முகம் உன் கண்களுக்கு பட்டிருக்காது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏறுமுகமாக இருக்கப் போகிறது. குழந்தையே, இது நாள் வரை கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா என்று நீ ஏங்கி இருந்த விஷயங்களெல்லாம் முடியப் போகிறது. உனக்கு சாதகமாகவே முடியப் போகிறது. உன்னுடைய சோதனைகளெல்லாம் வந்த வழியே திரும்ப செல்லப் போகிறது. வந்த இடம் தெரியாமல் போகப் போகிறது. இனி உன் வாழ்நாளில் இனி அந்த சோதனையை நீ திரும்ப பார்க்கவே மாட்டாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். சோதனைகளும் கஷ்டங்களும் உன்னை சூழ்ந்து இருக்கிறது என்றால் அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சி உன்னை தழுவப் போகிறது என்பதை மனதார நம்பு. கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையாகி விடாது, சந்தோஷம் மட்டுமே நிரந்தரமாகியும் விடாது. இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எப்படி சுவாரஸ்யமாக வாழ வேண்டும் என்ற முடிவை நீதான் தீர்மானிக்க வேண்டும். எது வந்தாலும் சரிசமமாக பார்க்க முடிவு செய்து கொள். வாழ்க்கை அப்பொழுதுதான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நகரும். சோதனைகள் வந்துவிட்டால் உடனே துவண்டு உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையை மீட்டெடுக்கவே என் சாயப்பா இந்த சோதனைகளை எனக்கு தந்து கொண்டிருக்கிறாய், வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காகவே இந்த சோதனைகள் எனக்கு வந்திருக்கிறது, நான் அதை வெற்றியோடு சமாளிப்பேன், தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்வேன், நிச்சயமாக சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவேன் என்ற நல்ல எண்ணங்களை, நல்ல நல்ல சொற்களை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. காரணமில்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்காது. அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. அதுபோல் உனக்கு வந்த சோதனைக்கும் வேதனைக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த சோதனையிலிருந்து நீ மீண்ட பிறகு அந்த காரணம் என்ன என்பது நிச்சயமாக உனக்கு புரியும், புலப்படும். எது வந்தாலும் மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே நினை. உன் மனதில் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன்னுடைய சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே மாறும். எப்பொழுதும் எதை நினைத்தும் முடிந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு மகிழ்ச்சியாக முடியுமோ, எவ்வளவு ஆனந்தமாக இருக்க முடியுமோ அப்படி இருந்து பார். உன் வாழ்வு தானாகவே ஸ்வர்க்கம் போல் மாறிவிடும். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கேதான். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நாம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னுடைய பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்டவைதான். உன் பாதையையே நான் ஏற்படுத்தும் பொழுது உனக்கு வழித்துணையாக நான் வந்து கொண்டுதானே இருப்பேன். உன்னால் தவறாக எப்படி சிந்திக்க முடிகிறது? உன்னுடன் உன் அப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே விடுவாய். நீ சிந்தும் கண்ணீருக்கும் உன் மன வேதனைக்கும் நானே மருந்தாகவும் இருப்பேன். உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நீ கண்ணீர் சிந்திய அடுத்த நொடியே உன் அருகில் இருப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. உன்னுடைய மன வலிகளையெல்லாம் மௌனத்தோடு சீர்படுத்தி குணமாக்கி உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உனக்கான பிரகாசமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் உன் சாயப்பா
உன்னை எப்பொழுதும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும் எல்லா நொடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் உன் சாயிநாதர் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய இந்த கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது. எதுவுமே வந்து வந்துதான் செல்லும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்குமே தவிர யாருக்கும் எதுவும் நிரந்தரமாக இருந்து விடுவதே இல்லை. உன் வாழ்வில் எது வந்தாலும் சகித்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த இன்பமும் துன்பமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. உனக்கானவர்கள் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதையும் மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கவலைப்படுவதோ அல்லது போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று வேதனைப்படுவதோ தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு முடிந்ததை நினைத்து அதையே தேடிக்கொண்டு சென்றால் நீயே உன் வாழ்க்கைக்கு எதிரியாகி விடுகிறாய். குழந்தையே, அப்படி இருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. போனவர்கள் போனவர்களாகவே இருக்கட்டும். வருபவர்கள் மனம் திறந்தி வரட்டும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அவர்கள் மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல என்பதை மனதில் நிறுத்திக்கொள். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் நீ கவலைப்பட தேவையில்லை. நீ உன் மனதில் எதை நினைக்கிறாயோ, எதையே நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள். உன் எண்ணங்களும் உன்னுடைய சொற்களும் எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கட்டும். உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன்னுடைய எண்ணம் போல் நல்லது மட்டுமே உன் சாயப்பா உனக்கு நடத்தி வைப்பேன் என்பதை முழுமையாக நம்பு. நீ ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக நான் அங்கு உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. அதே போலத்தான் நீ இப்போது எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ செல்லும் பாதையை சீர் செய்ய, நீ செல்ல வேண்டிய நோக்கத்தை வெற்றியடைய செய்ய உன் சாயப்பா உனக்கு முன்பாக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானாக இருப்பேன் என் குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் மிக விரைவில் நிறைவேறும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நிச்சயமான ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும் என்பதை நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்களுக்கு தெரியும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தை கையில் வைத்துக்கொண்டு நீ ஏன் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? நல்ல நேரமெல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த சமயம் ஏன் மன வருத்தத்தோடு இருக்கிறாய்? கவலைப்படாதே. அனைத்து கவலைகளையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன் அப்பா உனக்கு நல்லது செய்யவே காத்து கொண்டிருக்கையில் வீணாக ஏன் உன் மனதிற்கு போட்டு இவ்வளவு குழப்பத்தை திணித்து கொண்டிருக்கிறாய்? நல்லது நினை. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். நிச்சயமாக நடக்கும். நான் சொல்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை குழந்தையே. என்னை முழுவதுமாக நம்பு. என்னுடைய நாமஸ்மரணத்தை எப்பொழுதும் உன் வாயால் உச்சரித்து கொண்டே இரு. சோகம் வந்துவிட்டாலோ வேதனை வந்துவிட்டாலோ என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கரத்தை பிடித்துக்கொள். உன்னுடைய வாழ்வு பிரகாசமடையப் போவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அந்த தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்தியே தீருவேன். சோதனை அதிகமாக இருந்தால் அதைவிட சந்தோஷமும் சுகமும் பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள். உன் வேதனையை தீர்க்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்கு இந்த மனவேதனை உனக்கு? உன்னை ஆட்டி படைக்கும் இந்த துன்பத்திலிருந்து மிக விரைவாக நீ வெளியே வரப்போகிறாய்.
இருள் சூழ்ந்த உன் வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கப் போகிறது. நல்ல காலம் உனக்கு ஆரம்பிக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அதற்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன். உன் பொறுமைக்கான பரிசை பெறப்போகிறாய். உன் உயிரை நீ கரம் பற்றத்தான் போகிறாய். இது நாள் வரை உன் வாழ்விலும் உன் மனதிலும் இருந்த நம்பிக்கையும் பொறுமையும் உன்னிடமே பத்திரமாக இருக்கட்டும். மறந்தும் கூட அந்த நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்து விடாதே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள், போராட்டங்கள் எல்லாம் நீ செய்த கர்ம வினையால் தான் நடந்தது என்பதை புரிந்து கொள். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாம் அப்படித்தான் நடக்கும். எனவே நீ வருத்தப்படுவதாலோ, கண்ணை சிந்துவதாலோ, வேதனைப்படுவதாலோ எதுவுமே எங்கும் மாறப்போவதே இல்லை. நீ கண்ணீர் சிந்துவதால் எதுவாவது மாறப்போகிறது என்றால் கண்ணீரை அதிகமாக சிந்துவிட்டு போகலாமே. ஆனால் எதுவுமே மாற முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது உன் கண்ணீரை வீணடிப்பதால் மட்டும் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்ற நம்பிக்கையில், என்ற அதீத நம்பிக்கையில் யாரையுமே நோக்கி ஓடாதே. உன் பிரச்சனைக்கான தீர்விற்காக ஒருவரிடம் ஓடிதான் அந்த பிரச்சனை தீர்ந்தது என்று எப்பொழுதுமே நினைக்கவே வேண்டாம். நீ அவர்களிடம் சென்றதால் தான் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்திருக்கிறது என்று உண்மையல்ல. உன் விளைவுக்கான நேரம் வந்திருக்கிறது. உன் பிரச்சனை தீர்வதற்கான நேரம் உனக்கு சாதகமாக வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் நீ அவர்களிடம் போயிருக்கிறாய். அதனால்தான் பிரச்சனை தீர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மற்றவர்களிடம் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருந்தால் இந்த உலகத்தில் ஏன் அனைவரும் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அதற்கான தீர்வு கிடைக்காமல் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னுடைய நல்ல நேரம் வரும் பொழுது, வந்திருக்கும் பொழுது நீ எங்கு சென்றாலும் செல்லாவிட்டாலும் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்துதான் இருக்கும். உனக்கு காரணம் புரிகிறதா? உன் அருகிலும் உன்னுள்ளேயும் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். உன் பிரச்சனைக்கான தீர்வை அதற்கான நேரம் வரும் பொழுது நான் உனக்கு கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். நீ மற்றவர்களை தேடி எப்பொழுதும் ஓட மாட்டாய். உன் கண்ணீரை வீணடிக்க மாட்டாய். உன் நம்பிக்கையை இழந்து விடவும் மாட்டாய். உன்னுடைய வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி எல்லாம் உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் தானே. எப்பொழுதும் உனக்கு நான் துணை இருக்கிறேன். நான் இருக்கிறேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு பலிக்கும். எந்த சூழ்நிலை உன்னை நெருங்கினாலும், என்ன சூழ்நிலையில் யார் உன்னை விட்டு விலகினாலும் உனக்கு துணையாக பக்க பலமாக நான் உன் அருகில் இருந்து கொண்டே இருப்பேன். கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். நேற்று நடந்தது எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். இன்று நடந்து கொண்டிருப்பது எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். நாளை நடக்கப் போவது ஏற்கனவே திட்டப்படிதான் எல்லாம் நடக்கும். எனவே எதுவுமே உன் கையில் இல்லை. எதற்குமே நீ காரணகர்த்தாவாக ஆடிவிடவும் முடியாது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் விலை மதிப்பில்லாத பாடங்களை கற்றுத்தருவது பசித்த வயிறும் பணமில்லாத வாழ்க்கையும் உடைந்த மனமும் தான். உடைந்த மனம் உடைந்து இருக்கிறது என்றால், மனம் வேதனையாக இருக்கிறது என்றால், மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது என்றால், அந்த மனம்தான் விலை மதிப்பே இல்லாத பாடங்களை மிக அதிகமாக கற்றுத்தருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த பாடங்களை வைத்து நீ உன் வாழ்க்கையில் எப்படி வெற்றியை காணலாம், வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம் என்பதில் இருக்கிறது உன்னுடைய அழகிய வாழ்க்கை. தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கண்டிப்பாக இருக்க வேண்டும். கட்டாயமாக அமைய வேண்டும். இல்லையென்றால் வாழ்க்கையில் அர்த்தமே இல்லாமல் போய்விடும். எனவே முற்றுப்புள்ளியை கட்டாயமாக உன் வாழ்க்கையில் தேவையான இடத்தில் வைத்துவிடு. வைக்க பழகு.
ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, மனிதனை பேச வைப்பதும் பணம்தான். பேசாமல் அதே மனிதனை விலக வைப்பதும் அதே பணம்தான். ஆனால் வாழ்க்கையே பணமாகிவிடாது பிள்ளையே. வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் தேவை, ஆனால் வாழ்க்கையே பணமாகி விடாது. இதை உணர்ந்தவன் வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை தன்வசமாக்கிக் கொள்ளலாம். உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு பல வருடங்கள் உனக்கு இருக்கிறது. அதில் நல்லதும் நடக்கும், கெடுதலும் நடக்கும், இன்பமும் வரும், துன்பமும் வரும். ஆனால் அனைத்தும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட சில நிமிடங்களே போதும். நீ வாழ்க்கையை வாழ பல வருடங்கள் இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையில் மாற்றங்கள் வர ஒரே நொடி போதும். ஒரே நொடி போதும். அனைத்தும் உனக்கு சாதகமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையே மாறப்போகும் மிக அற்புத தருணம் இதோ வந்துவிட்டது. துவாரகாமாயிலிருந்து நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் இது நாள் வரை தடைப்பட்டு இருந்த காரியம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடைபெறத் துவங்கும். நீ என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். உன் வாழ்க்கையே மாறப்போகிறது மிக பிரகாசமாக. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். வாழ்க்கையில் இலக்கு இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே அவர்களுக்கான கிழக்கு வெளுக்கவே வெளுக்காது. லட்சிய பாதையில் தொடர்ந்து பயணிப்பவர்கள் அவர்களுக்கான குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிப்பார்கள். வாழ்க்கையில் இலக்கே இல்லாதவர்கள், ஒரு குறிக்கோளே இல்லாதவர்கள் எப்பொழுதும் தன்னை விட உயர்பவர்களை கீழே இருந்து பார்த்து கைத்தட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருப்பவர்களே தவிர அவர்களால் எதையுமே சாதிக்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை பற்றி சிறிது கூட கவலையே படாதே. எல்லாமே விதிப்படிதான் நடக்கிறது என்பதை முழுமையாக நினைவில் வைத்துக்கொள். விதியின் செயலால் எல்லாம் கடந்து போகட்டும் என்று அமைதியாக நடப்பதை மட்டுமே பார்த்து கொண்டிரு. உனக்கு நடப்பது நீ நினைப்பதற்கு மேலாக உனக்கு நன்மையாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் அதை மாற்றி வைத்து மாற்றி அமைத்து உன் வாழ்க்கையில் உன்னை பிரகாசிக்க வைப்பேன். தவறாக செல்லும் பாதையில் நீ பயணித்தால் உன்னை ஒரு புறாவின் கால்களில் கயிறு கட்டி இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்து உன்னை சரியான பாதையில் பயணிக்க வைப்பேன். எனவே எது வந்தாலும் பயந்து விடாதே. தைரியமாக எதிர்நோக்கினில் நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக இருந்து பார். எல்லாமே உனக்கு வசமாகும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும். உன் வாழ்வே தலைகீழாக மாறிவிடும். உன்னுடைய வாழ்வு மிக பிரகாசமாக ஜொலிக்கப் போகும் அந்த நேரத்திற்காக காத்திரு. அதுவரை பொறுமையாக இரு. உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாக அதிசயத்தை நான் நிகழ்த்தும் வரை என்னுடைய பிடிக்குள் அப்படியே அமைதியாக இருந்துவிடு. உன் வாழ்வில் நீ நினைத்தது, ஆசைப்பட்டது, கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். வாழ்க்கை இனி பிரகாசமான வாழ்க்கையாகவே மாறப்போகிறது. நீ விரும்பியதையெல்லாம் பெறப்போகிறாய். கேட்டதையெல்லாம் அடையப் போகிறாய். நெடுங்காலமாக நாம் விரும்புவது, ஆசைப்பட்டது எல்லாம் பல நாட்களாக தள்ளிக்கொண்டே போகிறதே என்று கவலைப்படாதே. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காகத்தான் அந்த விஷயம் தள்ளிக்கொண்டே போகிறது என்று உன் மனதை தேற்றிக்கொள். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. மனதில் உள்ள அழுத்தமான வேண்டுதல்களும் நிறைவேறாத ஆசைகளும் என் காதில் வந்து சேர்ந்தது. எப்பொழுதும்
உருக்கமாக வேண்டுதல் வைக்கும் என் குழந்தை, இன்று மிக அழுத்தமாக அழுகையோடு உன் வேண்டுதலை வைத்திருக்கிறாய். என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில் மட்டும் நல்ல திருப்பங்கள் வரவே மாட்டேன் என்கிறது என்று கோபத்துடனும் சற்று வேதனையோடும் என்னை நீ கேள்வியாக கேட்கிறாய். உன் மனதில் ஓடும் ஏக்கங்களும் வேதனைகளும் உன் சாயப்பாவுக்கு நீ சொல்லவே தேவையில்லை. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று உன் மனதில் ஓடும் குழப்பங்களுக்கான விடையும் உன் சாயப்பாவிற்கு தெரியும். உன் எல்லா குழப்பத்திற்கும் பயத்திற்கும் விடிவு தரவே இன்று உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படித்தான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. உன் சந்தோஷமான காலம் ஆரம்பித்து விட்டது. அதற்கான திட்டத்தையும் நான் வகுத்துவிட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான வாழ்க்கை இனி ஆரம்பம். நம் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க, உன்னை மேம்படுத்த, உனக்கே உன்னை யார் என்று புரிய வைப்பதற்காகத்தான் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து முடிந்துவிட்டது.
எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல், எந்த பிரதிபலனுமே இல்லாமல் நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு நான் தந்தே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் குரு வரம். நான் உன்னிடம் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறேன். அது நீ எனக்காக செலவிடும் அந்த கொஞ்ச கால நேரமே. அதிகம் வேண்டாம். ஒரு 2 நிமிடம் ஒதுக்கினாலே போதும். ஆனால் அந்த 2 நிமிடமும் என்னிடமே பூரண சரணாகதி அடைந்துவிடு. உன் மனம், உன் எண்ணம், உன் சிந்தனை, உன்னுடைய ஆத்மா அனைத்தும் என்னிடமே லயிக்கும்படி பார்த்துக்கொள். அந்த நிமிடமே போதும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத பல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் நிகழ்த்த நான் என்றென்றும் உனக்கு வேலை செய்து கொண்டே இருப்பேன். சாயப்பாவாகிய உன் குரு ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் உனக்கு நடத்த வேண்டும், நிகழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்திற்காகத்தான் உன் வாழ்க்கையில் நான் நுழைந்திருக்கிறேன். நம்மளுடைய மதிப்பை, உன்னுடைய மதிப்பை, மதிப்புமிக்க எண்ணங்களை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். சர்க்குருவாகிய நான் உன்னை மிக உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வேன். என்னுடைய வாக்குகளை, என்னுடைய அறிவுரைகளை தினம்தோறும் நீ கேட்டு வந்தாலே அவரை முழுவதுமாக வழிபடுவதற்கான பாக்கியத்தை பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறதா அல்லது பிரச்சனைக்குள் தான் வாழ்க்கையே இருக்கிறதா என்று திகைத்து போய் உட்காரும் அளவிற்கு அத்தனை பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் உன்னை சூழ்ந்து இருப்பது போல நீ உணர்கிறாய். நம் வாழ்க்கையில் இன்று விடிவு காலம் வராதா? இந்த கதவு என்று திறக்காதா? மூடப்பட்ட அத்தனை கதவுகளையும் எதிர்பார்த்து இன்று ஏதாவது ஒரு கதவாவது திறந்து விடாதா என்ற ஏக்கத்தோடு காத்திருந்த என் பிள்ளைக்கு, அது மட்டுமல்லாமல் உன் பிரச்சனை தீர்வதற்கான எந்த வழியும் உனக்கு புலப்படாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருந்த என் பிள்ளைக்கு, இதோ இந்த குரு பெயர்ச்சி நன்னாளில் மூடப்பட்ட அத்தனை கதவுகளும், அத்தனை பொக்கிஷங்களும், அத்தனை கஜானாக்களும் உனக்காக திறக்கப்பட்டு விட்டது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான மங்களகரமான அடியாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அடிகளாகவே இருக்கும். உள்ளே வா. உள்ளே வந்து விட்டாய் என்றாலே உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை நீ சந்திக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். இதுவரை உன் வாழ்வில் என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழாதா என்று ஏக்கத்தோடு இருந்த உன் கண்கள், வேதனையோடு இருந்த உன் எண்ணம், கஷ்டத்தோடு இருந்த உன் இதயம் எல்லாம் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, அதிசயத்தக்க மாற்றத்தை பார்க்க போகிறது. உன் குரு, உன்னுடைய குருவாகிய உன் சாயப்பா அனைத்தையும் உனக்கு வாக்காக, வரமாக அள்ளி அள்ளி தருவதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் சாயிநாதரே என்று எதுவுமே புரியாமல் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகையே ஆட்டுவிப்பவன் உன்னுடைய தந்தையாகிய உன் சாயப்பா. இந்த உலகத்தில் எது நடக்க வேண்டும், எப்பொழுது நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று முடிவையும் உன் சாயப்பாவாகிய நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிக்கொண்டே இருக்கிறேன். நீ இப்படி கலங்கும் அளவிற்கு, மனதை போட்டு வருத்தும் அளவிற்கு எதுவுமே நடந்து விடவில்லை. எதுவுமே நடந்து முடிந்து விடவும் இல்லை. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும். இதுதான் உண்மையிலும் உண்மை. நான் என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே அத்தனை பேருக்கும் விடிவு காலத்தை திறப்பேன் என்பது உனக்கு தெரியாதா? தெரிந்தும் ஏன் உன் மனம் இத்தனை போராட்டங்களால் சூழ்ந்து இருக்கிறது?
நான் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நீ என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும், என்னிடம் உன்னுடைய வேண்டுதல்களை கூறினாலும் கூறாவிட்டாலும், நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் இருக்காவிட்டாலும், என்னுடைய அதிசயத்தையும் என்னுடைய அற்புதங்களையும் எனக்கு என்று ஒதுக்கப்பட்ட வேளையிலிருந்து நான் எப்பவும் மீள மாட்டேன். எனக்கு என் மனதிற்கு சரி என்று படும் அத்தனை விஷயங்களையும் நான் செய்வேன். யார் தடுத்தாலும் உனக்கு வரும் நல்லதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதே சமயம் உனக்கு அது கிடைக்கக்கூடாது என்று இருந்தால், அது யார் மூலியமாகவும் உன்னிடம் வந்து சேரவும் நான் விடமாட்டேன். பக்தியோடும் நம்பிக்கையோடும் என்னை பிரார்த்தனை செய்பவர்கள், என்னையே நினைத்து கொண்டிருப்பவர்கள், என்னுடைய நாம ஸ்மரணத்தை எப்பொழுதுமே உச்சரித்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் நான் எப்பொழுதும் நிரந்தரமாக வாசம் செய்வேன். அவர்கள் உள்ளத்திலும் வாசம் புரிவேன். அவர்கள் வாழ்க்கையிலும் நிரந்தரமாகவே இருப்பேன். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிறது. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதிகமாக புண்ணியம் செய்திருக்கிறாய். அதனால்தான் இப்பொழுது உன் வாழ்வில் நீ மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாய். எனக்கு நீ ஒன்றை கொடுத்தால் உனக்கு 100 மடங்காக அதை நான் திருப்பிக் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே மூடப்பட்ட அத்தனை கதவுகளையும் நான் திறந்து விட்டேன். இனி உன் வாழ்வில் வழியே இல்லையே என்று நீ புலம்புவதும் வேதனைப்படுவதும் வேண்டவே வேண்டாம். இதோ அத்தனை கதவுகளும் திறக்கப்பட்டு விட்டது. நீ எங்கு சென்றாலும் உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான். நீ எந்த கதவில் நுழைந்தாலும் உனக்கு சந்தோஷமே சந்தோஷம்தான். நீ எந்த வழியாக நுழைந்தாலும் உன் வாழ்வு வெற்றி என்னும் பாதையில் மட்டுமே உன்னை கொண்டு சேர்க்கும். நீ நினைத்த லட்சியத்தை நிச்சயமாக அடைய அது வழிவகுக்கும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தோல்வி உன்னை தழுவ நான் விட்டு விடுவேனா? நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. இதோ உனக்கான வழி மிக பிரகாசமாகவே பிறந்துவிட்டது. நான் இருக்கிறேன். உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் உண்மைதான். நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அந்த வெற்றி என்னும் அழகிய மலரை பறிக்க நீ சில முட்களிடம் காயப்பட்டுதான் ஆக வேண்டும். காயப்படுகிறதே என்று நீ அப்படியே முயற்சி செய்யாமல் இருந்துவிட்டால் வெற்றி என்னும் அழகிய மலரை உன்னால் பறிக்கவும் முடியாது, ரசிக்கவும் முடியாது. சில முட்கள் காயப்படுத்தத்தான் செய்யும், வலி இருக்கத்தான் செய்யும். வலிகளையும் வேதனைகளையும் போராட்டங்களையும் தூர எறிந்தால்தான், அதை தைரியமாக எதிர்கொண்டால்தான் மேலே இருக்கும் அழகிய மலரை உன்னால் ரசித்து அதனோடு வாழ முடியும், அதை அனுபவிக்கவும் முடியும். எப்பொழுதுமே நீ நீயாக வாழ கற்றுக்கொள். மற்றவர்கள் சொல்கிறார்களே என்று உன் வழியை மாற்றி காட்டாதே. சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுக்கவும் செய்வார்கள். எது நடந்தாலும் கவலைப்படாதே, கவலையோடு எப்பொழுதும் இருக்காதே. அதுதான் உன் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வென்று காட்டலாம், வாழ்ந்தே காட்டலாம். நான் தான் அனைத்திற்கும் பொறுப்பு என்று என்னிடம் பாரத்தை அனைத்தையும் வைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன், அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும், எதற்குமே பயப்படாதே. உன்னுடைய கனவுகள், ஆசைகள், எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாமே ஈடேறும் நேரம் சர்வ நிச்சயமாக உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னிடமே வர அது ஏங்கி காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பல நாள் கஷ்டம் ஒரு நாள் தீரும். அந்த நாள், அந்த நேரம், அந்த நொடி, ஏன் இந்த நாளாகவும் இந்த நேரமாகவும் இந்த நொடியாகவும் இருக்கலாமே. எனவே எல்லா நேரமும் மகிழ்ச்சியோடு இரு, நம்பிக்கையோடு காத்திரு.
நிச்சயமாக உனக்கான வெற்றியும் உனக்கான நல்ல நேரமும் உன்னை தேடி வரும். நீ என்னுடைய குழந்தை, நிறையவே கஷ்டப்பட்டு விட்டாய். போதுமென் பிள்ளையே, நீ எவ்வளவு வேதனைப்பட்டாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். எவ்வளவு போராட்டங்களை அனுபவித்தாய், சந்தித்தாய் என்பதும் எனக்கு தெளிவாகவே புரியும். நீ பட்ட வேதனைகளும் நீ பட்ட போராட்டங்களும் ஒரு முடிவுக்கு வரும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நிச்சயம் நான் உன்னை மறக்க மாட்டேன். உனக்கான நல் வாழ்க்கையை உனக்கு பரிசாகவே அளிக்க காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய அந்த நல்ல நேரத்திற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். பொறுமையாக இரு. உனக்கு என்று விதிக்கப்பட்ட அந்த நல்ல நேரம் வரும் பொழுது உன்னிடம் அனைத்துமே வந்து சேரும். அனைத்தும் சேரும்படி நான் வழிவகை செய்வேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? முயற்சிக்கும் கிடைத்த இந்த பொக்கிஷம்தான் உன் சாயப்பாவின் லீலைகள். உன் சாயப்பாவிடம் தாரை தாரையாக நீ கண்ணீர் சிந்தியதற்கு எல்லாம் ஒரு பலன் கிடைத்து விட்டது கண்மணியே. எல்லா விஷயமும் உனக்கு தாமதமாவதால் உன் சாயப்பா மேல் கோபமாக இருந்தாலும் சரி, வருத்தமாக இருந்தாலும் சரி, நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் தாமதமானது என்பதை புரிந்து கொள். உனக்கு நிகழ்ந்த தாமதம் எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகவே என்பதை புரிந்து கொள். என்னை சரணாகதி, முழுமையாக என்னை சரணாகதி அடைந்த உனக்கு தக்க சமயத்தில் வந்து உன்னை நான் தூக்கி விடுவேன். நீ விழும் நேரத்தில் நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கப் போகிறது. வாழ்க்கை என்பது மிக நீண்ட பயணம். இந்த நீண்ட பயணத்தில் மேடு பள்ளம், முட்கள், கற்கள், அகலமான பாதைகள், மிக குறுகியான பாதைகள் அனைத்தையும் நீ கடந்துதான் ஆக வேண்டும். உன் பாதையை உனக்கு பதிலாக வேறு யாரும் கடக்க முடியாது. உன் வழியில் நீ வந்துதான் ஆக வேண்டும். உனக்கு எப்பொழுதும் வழிகாட்டியாக உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் சாயப்பாவின் கரங்களை நன்றாக பற்றிக்கொள். மனம் தளராமல் இரு. எப்பொழுதுமே உன் கவனம் சிதற விடாமல் நான் பார்த்து கொள்கிறேன். யோசித்து யோசித்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வை. தைரியம் இருந்தால் அனைத்தையும் மிக சுலபமாக நீ எட்டி பிடித்து விடலாம். தைரியமாக இரு. தன்னம்பிக்கையோடு இரு. முயற்சி செய்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. எப்பொழுதும் எதிலுமே உனக்கு வெற்றிதான். நீ செல்லும் பாதையில் உனக்கு முன்பாக உனக்கு வழிகாட்டியாகவும் உனக்கு பின்பாக உனக்கு பாதுகாவலனாகவும் 8 திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கையில் உனக்கு துன்பம் எந்த விதத்திலும் நேராது குழந்தையே. எனவே தைரியமாக நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்து விடுவாய். நான் அந்த இலக்கை உன்னை அடைய வைக்கும் வரை ஓய மாட்டேன்.